அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை அதீத சக்தி வாய்ந்த சோமவார அமாவாசை. வெறும் ஒரு எலுமிச்சம்பழம் மற்றும் 8 கிராம்புகள் போதும் மிகப்பெரிய அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இன்றைய சோமவார அமாவாசையை முன்னிட்டு நம்ம சேனல்ல ஆல்ரெடி சில சிறப்பு பதிவுகளை அப்லோட் பண்ணி இருக்கோம். பொதுவாகவே திங்கட்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை மிகவுமே சிறப்பு. அதிலும் இன்றைய தினம் கிரகணம் ஏற்படுவதனால இந்த அமாவாசைக்கு கூடுதல் பலன்கள் உண்டு. இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியலனாலும் அதனுடைய ஆற்றலை நம்மால் பெற முடியும். இன்றைய சோமவார அமாவாசையை முன்னிட்டு நீங்க எத்தனை வழிபாடுகள், தாந்திரிகங்கள், மந்திர ஜபங்கள் செய்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான தாந்திரிகத்தையும் கட்டாயமாக செய்யலாம். பொதுவாகவே கண் திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விளக்கக்கூடிய அனைத்து விதமான தாந்திரிகங்களையும் அமாவாசை என்று செய்வது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். அதிலும் கிரகணம் ஏற்படும் நாளாக இருப்பதனால உடனடியாக ஒரே நாளில் நமக்கு பலன்கள் கிடைக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகம் கண் திருஷ்டி, தரித்திரம் போன்ற அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் உடனடியாக விரட்டி அடிக்கும். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான சோமவார அமாவாசையை யாருமே நீங்க தவற விடாதீங்க. நம் மீது இருக்கக்கூடிய கண் திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்கள் நம்மை விட்டு விலகினாலே நம் வாழ்க்கையில் மேஜிக் நடக்க ஆரம்பிக்கும். இதை நான் சொல்றதை காட்டிலும் நீங்க இந்த தாந்திரிகத்தை இன்றைய தினம் செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் மிக மிக எளிமையானது, ஒரே நாளில் பலனை கொடுக்கக்கூடியது. இந்த தாந்திரிகம் செய்த 24 மணி நேரத்திலேயே நீங்க ரொம்ப பிரிஸ்கா, எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. உங்க வாழ்க்கையில நிறைய அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். காரிய தடைகள் அனைத்தும் விலகி நீங்க நினைச்ச விஷயம், மனதார ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்க ரொம்ப பிரிஸ்கா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்க, இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இன்றைய தினத்திற்கான அமாவாசை திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி அதிகாலை 2:55 அமாவாசை திதி ஆரம்பமானதுங்க. இன்றைய தினமே நள்ளிரவு 12:36 அமாவாசை திதி நிறைவு பெறுதுங்க. சோ இன்றைய நாள் முழுவதுமே நிறைவாக அமாவாசை திதி இருக்குங்க. அடுத்ததாக கிரகணம் ஏற்படும் நேரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினம் ஏப்ரல் 8ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 10:08 முதல் பின்னிரவு 2:22 வரை கிரகண நேரம். கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த கிரகணம் நீடிக்குதுங்க. 50 ஆண்டுகளுக்கு பிறகு நீண்ட நேரம் சூரிய கிரகணம் ஏற்படுவது இந்த 2024ஆம் ஆண்டு தாங்க. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை எந்த நேரத்தில் செய்தால் இன்னமும் வேகமான பலன்கள் கிடைக்கும்னு பார்த்தோம்னா, இன்றைய தினம் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை இருக்கும் இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இரவு 8 மணி முதல் நள்ளிரவு 12:30 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 நேரங்களும் மிகவுமே விசேஷம். தவிர்க்கவே முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க மட்டும் இந்த வீடியோவை நீங்க பார்க்கிற இந்த நேரம் முதல் நள்ளிரவு 12:30 வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம் முழுவதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். சோ நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அடுத்ததாக
தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் நமக்கு தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது 2 பொருட்கள் மட்டும்தாங்க. முதலாவதாக ஒரே ஒரு எலுமிச்சம்பழம், புள்ளிகள் ஓட்டைகள் இல்லாத நல்ல எலுமிச்சம்பழமாக பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. வீட்டிலேயே நீங்க எலுமிச்சம்பழம் செடி வச்சிருக்கீங்கன்னா அதுல இருந்து கூட நீங்க பறிச்சுக்கலாம், அல்லது கடையில இருந்து நல்ல பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. தாந்திரிகத்துல இந்த எலுமிச்சம்பழத்திற்கு மிக மிக உயர்வான இடம் இருக்குங்க. தெய்வக்கனி, ராஜக்கனி, வசியக்கனின்னு நிறைய பெயர்கள் இதற்கு உண்டு. எதிர்மறை ஆற்றல்களை முழுவதுமாக விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி இந்த எலுமிச்சம்பழத்திற்கு உண்டு. வீட்டுல நீங்க எத்தனை நபர்கள் இருந்தாலும் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் போதும். கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய, அதாவது காயாக இருக்கக்கூடிய எலுமிச்சத்தை நீங்க வாங்காதீங்க, கனிந்த பழமாக பார்த்து வாங்குங்க. எல்லோ கலர்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழமாக பார்த்து வாங்குங்க. இரண்டாவதாக நமக்கு தேவைப்படுவது 8 எண்ணிக்கையில கிராம்பு. ஒரு டெமோக்காக நான் கொஞ்சம் கிராம்பு காட்டியிருக்கேங்க. 8 எண்ணிக்கையில கிராம்பு நம்ம எடுக்கணும். ஜனவசியம், பணவசியம் மற்றும் காரிய தடைகளை நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த கிராம்புக்கு உண்டு. முனை உடையாத முழுமையாக இருக்கக்கூடிய கிராம்புகளாக பார்த்து எடுத்துக்கோங்க. தாந்திரிகத்திற்கு முனை உடைந்த கிராம்புகளை நம்ம எடுக்க கூடாதுங்க. அந்த மொட்டு பகுதி இருக்கு பாருங்க, அது கட்டாயமாக தேவை. புதியதாக தான் நீங்க கிராம்பு வாங்கணும்னு கிடையாதுங்க. வீட்டுல ஆல்ரெடி நீங்க கிராம்புகள் வச்சிருந்தீங்கன்னா அதையே நீங்க எடுத்துக்கலாம். சோ ஒரு எலுமிச்சம்பழம் 8 கிராம்புகள் இந்த மெத்தடுக்கு தேவை. இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல 8 கிராம்புகளையும் எலுமிச்சம்பழத்துல நீங்க குத்தி வச்சுக்கணும். டைரக்டா நீங்க எலுமிச்சம்பழத்துல கிராம்புகளை சொருகினா அந்த கிராம்புகள் உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சோ ஒரு பின் அல்லது ஊசி நீங்க எடுத்து எலுமிச்சம்பழத்துல சின்ன ஓட்டையை போட்டுக்கோங்க. அதுல இந்த கிராம்புகளை நீங்க சொருகி வைக்கணும். வீட்டுல நீங்க சேஃப்டி பின், குண்டூசி அல்லது துணி தைக்கிற ஊசின்னு எதை வச்சிருந்தாலும் அதை வைத்து 8 இடத்துல சின்னதா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அதுல இந்த கிராம்புகளை இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல நீங்க சொருகிடுங்க. நான் ஒரு டெமோக்காக கொஞ்சம் பழைய பழம் தாங்க எடுத்திருந்தேன். நீங்க ஃப்ரெஷ்ஷான பழமாக பார்த்து யூஸ் பண்ணுங்க. இப்ப வீட்ல இருக்கக்கூடிய நபர்கள் வீட்டின் தலைவாசலுக்கு வெளியே நீங்க நின்னுக்கோங்க. அதாவது மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கும் பாருங்க, நான் சொல்றது கிரில் கேட் கிடையாதுங்க. வீட்டின் தலைவாசல், அதாவது மரக்கதவு இருக்கும் பாருங்க, அதற்கு வெளியே நீங்க நின்னுக்கணும். வீட்டின் நிலைவாசல் படிக்கு வெளியே நின்னுதான் இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யணும். வீட்டுக்குள்ள வச்சு இந்த மெத்தட ஃபாலோ பண்ண கூடாதுங்க. எலுமிச்சம்பழத்தில் கிராம்பை நீங்க வீட்டுக்குள்ள வச்சு சொருகிக்கலாம். அதற்கு பிறகு வெளியே நின்னு தான் இந்த மெத்தட நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்க மற்றவர்களுக்கு நீங்க திருஷ்டியை கழிக்கணும். வீட்ல யார் வயசுல பெரியவங்க இருக்கீங்களோ அவங்க மற்றவர்களுக்கு, அதாவது வயது அவங்களை விட குறைவா இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த மெத்தட நீங்க செய்யணும். இப்ப உங்களுடைய, அதாவது யார் இந்த தாந்திரிகத்தை செய்ய போறீங்களோ அவங்களுடைய இடது லெஃப்ட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க வச்சு விரல்களால மூடிக்கோங்க. ஒவ்வொரு நபராக வீட்டின் தலைவாசலுக்கு வெளியே வர சொல்லி அவங்க தலைக்கு மேல வலது பக்கமாக 3 முறை, இடது பக்கமாக 3 முறை நீங்க சுற்றணும். சுத்தி போடுறவங்களும் வீட்டுக்கு வெளியே தாங்க நிக்கணும். தலைக்கு மேல ரைட் ஹேண்ட் சைடுல 3 முறை, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 3 முறை சுற்றணும். இதே போல வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நீங்க செய்யணும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக எலுமிச்சம்பழத்தை மாற்றணும்னு கிடையாதுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல ஒரே ஒரு எலுமிச்சம்பழம், அந்த 8 கிராம்புகளே போதும். எல்லாருக்குமே அதையே வச்சு நீங்க சுற்றலாம். எல்லாருக்கும் சுத்தி முடிச்சிட்டு ஃபைனலா இந்த தாந்திரிகம் செய்யும் உங்களுக்கு நீங்களாகவே உங்க தலைக்கு மேல வலது பக்கம் 3 முறை, இடது பக்கம் 3 முறை சுற்றிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டுக்கு வெளியே இருக்க டஸ்ட்பின்ல நீங்க தூக்கி போட்டுருங்க, அல்லது கால்படாத இடமாக பார்த்து போட்டுருங்க. அதை நீங்க உடைக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. செடிகள், புதர்கள் இருந்தால் அது போன்ற இடங்கள்ல போடலாம். வீட்டு பக்கத்துல நீர்நிலைகள் இருந்தால் அதுலயும் நீங்க போடலாம். அந்த பழத்தை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வரக்கூடாதுங்க. அல்லது டெம்பரவரியா ஒரு சின்ன கவர்ல அல்லது பேப்பர்ல மடிச்சு கூட வீட்டுக்கு வெளியே ஓரமா நீங்க வச்சிருங்க. சில இடங்கள்ல குப்பை வண்டியை எடுத்துட்டு வருவாங்க, அதற்கு பிறகு கூட நீங்க போட்டுக்கலாம். நாளைய தினம் தான் குப்பை வண்டி வரும்னா அந்த டைம்ல கூட நீங்க போட்டுக்கலாம். ஆனால் வீட்டுக்கு வெளியே தாங்க அந்த பழத்தை வைக்கணும். ஒவ்வொருத்தருக்கா திருஷ்டியை கழித்ததற்கு பிறகு தலையில நீங்க 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. கை கால்கள் கூட நல்லா தண்ணீரால வாஷ் பண்ணிக்கோங்க. வீட்டுக்குள்ள வந்து நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. அதே போல இந்த தாந்திரிகம் செய்யும் நபரும் கட்டாயமாக தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு கை கால்லாம் நீங்க கழுவிடுங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி பாருங்க. காரிய தடைகள் அனைத்தும் விலகி, தரித்திரம் முழுமையாக விலகி, நீங்கள் எடுத்த காரியம் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றியில் முடியும். நீங்கள் மனதார ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உங்களை தேடி வரும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கிய
முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.